ஹாய் வீவர்ஸ், சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? யாருக்கெல்லாம் ரேவதியும் கார்த்தியும் பிடிச்சிருக்கோ அவங்க இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த யாருமே எதிர்பாராத எபிசோடுன்னு சொல்ல அந்த அளவுக்கு இப்போ எபிசோடான வந்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கார்த்தி ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறம் ரேவதி நான் போய் கார்த்திக் மாமாவை பார்த்தே ஆகணும். கார்த்திக் மாமா தான் என்னோட கணவரா, அவரு எப்படிப்பட்ட நல்ல மனுஷனை ஏமா இப்படிலாம் சித்திரவதம் பண்ணிட்டீங்க, இந்த உண்மை எனக்கு தெரியாமையே போயிடுச்சு. ஆனால் இப்போ கூட நீங்கள் உங்களோட பிடிவாதம் தான் பெருசுன்னு பேசுகிறீங்க. நானாக என்னோடய வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரேவதி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. ஆனால் சாமுண்டீஸ்வரியும் என்ன அவங்க பிடிவாதத்துலேருந்து கீழே இறங்கி வர மாதிரியே தெரியல. இல்லை அதெல்லாம் கிடையாது ரேவதி, நான் எது பண்ணாலும் உனக்கு நல்லதுக்கு தான் பண்ணுவேன், நான் பண்ணுறதை நீ யோசி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா, நீ எது பண்ணாலும் என் நல்லதுக்கு தான், ஆனால் இந்த ஒரு விஷயம் என்னால் மன்னிக்கவே முடியாதுமா, என்னால் ஏற்றுக்கவே முடியாதுமான்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. ஆனால் ரேவதி சொல்கிறத பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி என்ன சொல்கிறதுனே தெரில. ஆனால் ரேவதி நான் கார்த்திக் மாமாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. எப்படி சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரி கார்த்திக்கை பார்க்க விடாமல் இன்னும் செய்ய போகிறாங்க. இந்த உண்மை தெரிஞ்சால் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. எப்படியாவது ரேவதி ரூம்குள்ளே அடைச்சி வைக்கணும், ரேவதி போக விடாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ண போகிறாங்க. இந்த வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.